Daily. Taste the Daily. அண்மை செய்தி. நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் என கூறி சென்னை அடுத்த அனகாபுத்தூரில் வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் அனகாபுத்தூர் மக்களுக்கு சீமான் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் அடையார் ஆற்றங்கரை பகுதியில நேற்று ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பலத்த எதிர்ப்புகளுக்கு நடுவே ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கியது. அடையார் ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்புகளை ஆக்கிரமிப்புகளாக கருதி அவற்றை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. அனகாபுத்தூர் தாய் மூகாம்பிகை நகர், சாந்தி நகர், காயிதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை இடித்து தற்பொழுது இங்கு வசித்து வந்த பொதுமக்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலையிலிருந்து பதட்டமான சூழல் நிலவுவதால ஆயிரக்கணக்கான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 750 வீடுகளை இடித்து அங்கு வசிக்கக்கூடிய 3500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போலீசாரினுடைய கெடுபிடிகளுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வருகிறார். அவர் வரும்பொழுது அவர் கூட எந்த தொண்டர்களும் வராமல் தனியாக சென்று மக்களை சந்திக்கும்படி போலீசார் வலியுறுத்தியதன் பேரில் அவர் தனியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அவருடைய குறைகளை கேட்டு வருகிறார். அப்பொழுது வரி வசூலிக்கிறார்கள், நாங்கள் வாக்களிக்கிறோம், எங்கள் பிழைப்பை மொத்தத்தையும் வீடாக கட்டியிருக்கிறோம் என்று சீமானிடம் முறையிட்டு வருகிறார்கள் அப்பகுதி வாசிகள். நிம்மதியா நாங்க இருக்கிற பிள்ளைங்களை வாழ விடுவோம். நாங்க வேற என்ன கேட்கிறோம்? அவங்க குடுக்குற வீடுலாம் எங்களுக்கு வேணாம். இதுல அதான் இவ்வளவு காலி பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க? கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.